வெல்கம் டு தமிழி சமையல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஸ்நாக்ஸ் முந்திரி பிஸ்கட் ஈஸியாக உடனே பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். குறைந்த செலவில் நினச்ச உடனே முந்திரி பிஸ்கட் நம்ம பண்ணிடலாம். முந்திரி பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதோட அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். இந்த பிஸ்கட் மைதா மாவில் பண்ணுறதுனால நான் ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் சேர்த்துக்கிறதுனால சீக்கிரம் செரிமானம் ஆகும், அதே சமயம் பிஸ்கட்டுக்கு நல்ல வாசனையும் தரும். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு துணியால் மூடி வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து பார்க்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக செட்டாக இருக்கும். இதிலிருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி இந்த மாவை உருட்டி எடுத்துக்கலாம். தட்டோட பின்பகுதியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உருட்டி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட சப்பாத்தி கட்டை இருந்தால் சப்பாத்தி கட்டையிலையும் பண்ணலாம். இந்த மாதிரி ரவுண்டாக சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்ததுக்கப்புறம் மாவோட திக்னஸ் இந்தளவு இருக்கணும். இனி பிஸ்கட் முந்திரி ஷேப்பில் வர்றதுக்கு வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டில் மூடியே எடுத்துக்கலாம். இந்த மூடியை யூஸ் பண்ணி முந்திரி ஷேப்பில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ரவுண்டாக சுற்றி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு லேயர் முந்திரி பிஸ்கட்டுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த லேயருக்கு நம்ம ஷேப் வரதுக்காண்டி இந்த மாதிரி கத்தியில் சுற்றி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்க மாவை நீக்கிடுங்க. திருப்பியும் அதே மாதிரி நம்ம மூடி யூஸ் பண்ணி முந்திரி ஷேப்பில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி முந்திரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இனி முந்திரி பிஸ்கட் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பிஸ்கட் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமான உடனே எண்ணெய் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி பிஸ்கட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த பிஸ்கட்டில் 1 பிஞ்ச் உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு இது கொடுக்குறீங்கன்னா மிளகாய் பொடியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சூப்பரான மொறுமொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நினச்ச உடனே பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? நீங்களும் இது மாதிரி முந்திரி பிஸ்கட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு உடனே இதை பண்ணி கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.